வேலையில்லா பட்டதாரி படத்தின் இரண்டாம் பாகத்தின் படப்பிடிப்பை சில தினங்களுக்கு முன்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிளாப் அடித்து துவங்கி வைத்தார். தனுஷின் ஒண்டர் பார் நிறுவனமும் கலைப்புலி எஸ் தானுவின் வி கிரியேஷனும் இணைந்து தயாரிக்கும் இப்படத்தை சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்குகிறார். விஐபி முதல் பாகத்தில் கதாநாயகனாக நடித்த தனுஷும் கதாநாயகன் நடித்த அமலா பாலும் இரண்டாம் பாகத்திலும் கதாநாயகன் நடிக்கிறார்கள். இவர்களுடன் முந்தைய பாகத்தில் விவேக், சரண்யா பொன்வண்ணன், சமுத்திரகனி, ரிஷிகேஷ் ஆகியோரும் நடிக்கின்றனர். இப்படத்தின் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் பாலிவுட் நடிகை கஜோல் நடிக்கிறார். ராஜு மேனன் இயக்கிய மின்சார கனவு படத்தில் பிரபுதேவாவுடன் கதாநாயகன் நடித்த கஜோல் நடிக்கும் இரண்டாவது தமிழ் படம் இது. விஐபி 2 படத்தில் கஜோல் வில்லியாக நடிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. படையப்பா நீலாம்பரி வேடத்தை போல் இப்படத்தில் கஜோல் நடிக்கும் வேடத்தை அமைத்திருக்கிறார்களாம். இந்த படத்தின் ஒளிப்பதிவை சமீர் தாஹிர் கவனிக்கிறார். ஷான் ரோல்டன் இசையமைக்கிறார். தமிழ், தெலுங்கு மற்றும் இந்தி என 3 மொழிகளில் வெளியிடும் திட்டத்தில் உருவாகி வருகிறது விஐபி 2. இதன் அடிப்படையில் தான் கஜோலுக்கு 4 கோடி சம்பளம் கொடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.